வணக்க மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்றைக்கு தமிழ் இலக்கிய வரலாற்றிலிருந்து ஒரு சில வினா விடைகளை நாம் இங்கே பார்ப்போம். முருகப்பெருமானினுடைய முதல் படைவீடானது திருப்பரங்குன்றமாகும். ஐவனம் என்று சொல்லப்படுவது மலைநெல். காக்கைக்கு சோறிடுவதை பண்டைய காலத்தில் எப்படி கூறுவர்? பலி என்று சொல்வார்கள். மடல் பாடுவதில் சிறந்தவர் மாதங்கீரனார் என்ற ஒரு புலவர். எறும்புகள் சேர்த்து வைத்திருக்கும் அரிசிக்கு பெயர் புல் அரிசி என்று பெயர். குறிஞ்சி நில தெய்வமாக சேயோன் என்ற ஒரு கடவுள் வரக்கூடியது. தமிழில் முழுமையாக கிடைக்கும் முதல் இலக்கண நூல்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். உரிச்சொல் பணுவல் என்று வழங்கப்பட்டது நிகண்டு என்று சொல்லக்கூடியது என்ற ஒரு நூல். காவிய தர்சம் என்ற வடமொழி நூலை தழுவி எழுந்தது தண்டி அலங்காரம். பகுபதம் பகாபதம் என்று பிரித்து வழங்கப்பட்ட நூல் நன்னூல். தொல்காப்பியம் எத்தகைய இலக்கண நூல் என்று விளக்கமுறை இலக்கண நூலாக அறியப்படுவது. தமிழில் தோன்றிய முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் நாமக்கல் நதி.